அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். இன்றைய வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எங்கே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு. அதாவது குற்றாலத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரிங்களா? குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது குற்றால அருவி தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இங்கே மெயின் இல்லை. இதன் அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயமும் இருக்குது. அதாவது குற்றாலீஸ்வரர் திருக்கோவில்னு மிக அற்புதமான ஒரு கோவில் இருக்கு. நம்ம இந்த குற்றால அருவியை பற்றியும் இதுக்கு அருகில் உள்ள அந்த சிவன் கோவிலை பற்றியும் தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே போயிட்டு குற்றாலத்தில் இந்த அருவியில் குளித்த மாதிரியும் அடுத்தது அருகில் உள்ள குற்றாலநாதீஸ்வரரை நீங்களே போயிட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குற்றாலம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தான் இந்த குற்றாலம் இருக்குது. அதாவது தென்காசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல் திருநெல்வேலியில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த குற்றால அருவி மற்றும் குற்றாலநாதீஸ்வரர் திருக்கோவில் இங்கு தான் அமைந்துள்ளது. அதே போல் இந்த அருவி தென்னகத்தின் மருந்து நீரூற்று என்று சொல்லப்படுகிறது. அது என்ன மருந்து நீரூற்றுனா ஆரோக்கியமான நீரூற்று என சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கு இந்த குற்றால அருவியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மூலிகைகளால் கலந்து வரும் தண்ணீர் என்பதால் இதில் நீராடுவது மிகவும் ஆரோக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த அருவியை பொறுத்த வரைக்கும் பல மூலிகைகளில் கலந்து இந்த நீர் வருவதால் இதில் நம்ம குளிச்சா நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதனால தான் குற்றாலம் வந்தாலே கம்பல்சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த குற்றால அருவியில் குளிச்சுட்டு போகிறாங்க. சரிங்களா? அதே போல் இந்த குற்றால அருவி மேற்கு தொடர்ச்சி மலையில் சிற்றருவி, மணிமுத்தாறு அருவி, பச்சை அருவி மற்றும் தாமிரபரணி ஆறுகளின் பிறப்பிடமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த எல்லா ஆத்தோடைய பிறப்பிடம் தான் இந்த குற்றால பேரருவின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பாருங்க, தண்ணி மீடியமாக தான் ஆனால் வந்தது. நாங்கள் போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது குளிக்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகாலையிலேயே போயிட்டோம். ஒரு 5-5:30 மணிக்கெலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிட்டோம். அப்பயே அங்கே அவ்வளோ அதிகமான கூட்டம் இருந்தது காலையிலேயே. ஏன்னா நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசனில் தான் போனோம். அதனால் ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப அதிக அளவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க. அந்த அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த குற்றால அருவியில் குளிச்சுட்டு அடுத்தது அருகில் உள்ள குற்றாலநாதரை பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்யறதுக்காக அனைவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலோடு பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னு சொல்லலாம். இங்கே அந்த சபரிமலை பக்தர்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருந்தாங்களோ அதே போல் சுற்றுலாவாக வந்த பக்தர்களும் அதாவது மக்களும் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த அருவியோடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 288 அடி உயரத்தில் இருந்து நீர் கீழே வியறதால நம்ம அதில் போயிட்டு குளிக்கும் போது அந்த தண்ணி நம்ம மேலே வீது பார்த்தீங்கன்னா தம்முன்னு அப்படி வியும்போது நமக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்குன்னுலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு இதில் குளிக்கும் போது உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. அவ்வளோ தெளிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்குதுன்னே சொல்லலாம் இந்த குற்றால அருவியில் குளிக்கும் போது. சரிங்களா? பாருங்க, இப்போ 8 இருந்து அதாவது நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு பொழுது நல்லா வெடிஞ்சிருச்சு. அதனால 8 இருந்து காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குற்றால அருவி அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படியே போயிட்டு கீழே இருந்து நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன் பாருங்க வீடியோ. அதே போல் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். அந்த டாப்ல இருந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன். தண்ணி வீர அழக பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம். இதுக்கே அங்கே குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு நம்ம மேலே வீயுது. ஒரு சில டைமில் இந்த மழை சீசனில் ஃபுல்லாக தண்ணி வரும். அப்போ குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா காட்டாத்து வெள்ளம் மாதிரி பார்த்தீங்கன்னா அருவியில் தண்ணி வீயும் போது அங்கே அலோடே கிடையாது குளிக்கிறதுக்கு. பல நாட்கள் இந்த
குற்றால அருவியை பொறுத்த வரைக்கும் பல நாட்களில் குளிக்கிறதுக்கு தடையை பார்த்தீங்கன்னா அங்குள்ள நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க அப்பப்போ. ஏன்னா அப்போ தான் விபத்துக்கள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கண்குள்ளா காட்சின்னு சொல்லலாம் அந்த குற்றால அருவியை பார்க்குறதுக்கு. அதுலேயும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அதை பார்க்குறது வேற ஒரு ரசனை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது இந்த தென்காசி திருநெல்வேலி அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குற்றாலத்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு, அதாவது பக்கத்தில் இருக்கிற குற்றாலநாதீஸ்வரர் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குற்றால அருவியில் நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த அருவிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குற்றாலநாதீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த கோவிலுடைய வரலாறையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். கோவிலுக்கு பக்கத்திலே பாருங்கள் நீர்வீழ்ச்சி எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு அருகில் உள்ள குற்றாலநாதீஸ்வரருடைய திருக்கோவில். இதான் முகப்பு தோற்றம் மிக அற்புதமாக இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு இந்த கோவிலுடைய வரலாறு மற்ற விஷயத்தை எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். அதே போல இந்த கோவிலில் சம்பந்தர், சுந்தரர் மற்றும் பலர் இந்த கோவிலில் பாடல் பாடியுள்ளனர். அதே போல இந்த தலத்தில் மிக மிக சிறப்பானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமால் வடிவில் இருந்த மூர்த்தியை அகத்தியர் சிவலிங்கமாக மாற்றியதாக இந்த கோவில் வரலாறு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த கோவிலில் முதலில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். பார்த்தீங்கன்னா அதாவது பெருமாள் தான் இந்த கோவிலில் இருந்திருக்காரு. அந்த பெருமாளை சிவலிங்கமாக மாற்றியதாக இக்கோவில் வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த புராணம் பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தை சேர்ந்தது. நான் இதன் பிறகு அதை சொல்றேன். இப்போ மற்ற தகவலை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த திருக்கோவிலில் 2 அம்மன் சந்நிதிகள் உள்ளது. ஒன்று குயல்வாய் மொழி அம்மன் சந்நிதியும், அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பராசக்தி அம்மனும் பார்த்தீங்கன்னா சந்நிதி தனித்தனியாக இங்கே 2 அம்மன் சந்நிதி உள்ளது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், குயல்வாய் மொழி அம்மன் சன்னதிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நான் சாமி தரிசனம் செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உள் பிரகாரத்தை நம்ம சுற்றி வரோம். நான் உள் பிரகாரத்தை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த அம்மனுடைய புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அற்புதமாக இருக்குது அம்மன். அதே போல் இங்குள்ள தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறும்பலான்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் பல கல்வெட்டுக்கள் மற்றும் நாயக்க மன்னர்களின் செப்பேடுகள் பல உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவ்வளோ பழமையான கோவிலாக இந்த குற்றாலநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இப்போ நம்ம உள்பிரகாரத்தை சுற்றி முடிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் குயல்வாய் மொழி அம்மன் சந்நிதி. மிக அற்புதமான அலங்காரத்தில் காட்சி கொடுத்துருந்தாங்க நாங்கள் பார்க்கும்போது. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில் உள்பிரகாரங்கள், அதாவது உள்ள சிறு சிறு தெய்வங்கள் நிறைய இருக்குது. நம்ம இப்போ அதை தான் நம்ம சுற்றி வர போகிறோம். அப்படி சுற்றி வரும்போது அந்த திருவிளையாடல் புராணம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வரலாறு பழைய படம், அதாவது அகத்தியர் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் வரும். அதாவது கைலாசத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தின் போது வடதிசை தாய்ந்தும் தென் திசை உயர்ந்ததும் என்று சொல்லப்பட்டது. அப்போ இறைவன் அகத்தியரை நோக்கி தென் திசையை நோக்கி நீ பொதிகை மலையை நோக்கி செல் என்று ஆணையிட்டதாகவும், அப்போது அகத்தியர் நான் தென் திசை நோக்கி சென்றால் உங்களுடைய திருக்கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியாது என்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது சிவபெருமான் நீ அங்குள்ள விஷ்ணு கோவிலை போயிட்டு நீ சிவன் தலமாக மாற்று, பின்னர் நாங்கள் திரு கல்யாண கோலத்தில் உனக்கு நாங்கள் காட்சி கொடுக்கிறோம் என்று சிவபெருமான் அகத்தியரிடம் சொன்னார். அதே போலவே பார்த்தீங்கன்னா அகத்தியரும் அவ்வாறே சென்று வைணவர் வேடம் பூண்டு கோவிலுக்கு சென்று விஷ்ணுவை வேத மந்திரத்தால் சிவலிங்கமாக மாற்றி வழிபட்டார். அன்று முதல் அங்குள்ள விஷ்ணு கோவில் சிவ கோவிலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. அவர் எம்பெருமானை, அதாவது விஷ்ணுவை தலையின் மீது கை வைத்து அகத்தியர் ஐத்தியதால் இன்னும் அவருடைய கை விரல்கள் பதிந்தது சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தின் மேல் உள்ளதாக சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணீங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.